புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே அரசு பேருந்தின் மீது கல்வீசி மர்ம நபர்கள் தாக்குதல் நடத்தியதில் ஓட்டுநர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகிறார். மணல்மேல்குடியிலிருந்து அறந்தாங்கி நோக்கி சென்ற அரசு பேருந்தை ஓட்டுநர் சுந்தரம் இயக்கியுள்ளார். செட்டிவயல் பகுதியில் வந்தபோது முன்பக்க கண்ணாடி மீது கற்களை வீசி 3 பேர் தாக்கியுள்ளனர். இதில் கண்ணாடி உடைந்து ஓட்டுநர் மீது கற்கள் பட்டு வாய் மற்றும் தாடை உடைந்து அறந்தாங்கி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். தாக்குதல் நடத்திய மர்ம நபர்களை விரைந்து கைது செய்து நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கணவன் குடிப்பழக்கத்தை கைவிட மறுத்ததால் மனைவி பெட்ரோல் ஊற்றி தீக்குளித்ததில் படுகாயமடைந்தார். ராசிபுரம் அடுத்த குருசாமிபாளையம் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த ஜெகதீஷ் பூங்கொடி தம்பதியினருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் கணவர் ஜெகதீஷ் தினந்தோறும் மது அருந்தி வந்ததால் மது பழக்கத்தை கைவிட பூங்கொடி பலமுறை அறிவுறுத்தியுள்ளார். இதனை ஜெகதீஷ் கண்டு கொள்ளாமல் வழக்கம் போல் மது அருந்திவிட்டு வீட்டிற்கு வந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மனைவி பூங்கொடி வீட்டில் இருந்த பெட்ரோலை எடுத்து தனது உடலில் ஊற்றிக்கொண்டு தீ வைத்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதில் படுகாயமடைந்த பூங்கொடியை மீட்ட அக்கம் பக்கத்தினர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்தனர். கடலூர் கோட்டாட்சியரை கண்டித்து கிராம நிர்வாக அலுவலர்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொண்டமாநத்தம் கிராம நிர்வாக அலுவலர் ஜெயராமமூர்த்தியை உரிய காரணமில்லாமல் பணியிடை நீக்கம் செய்த கடலூர் கோட்டாட்சியர் அபிநயாவை கண்டித்தும் பணியிடை நீக்க ஆணையை ரத்து செய்ய வலியுறுத்தியும் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் மாவட்ட வருவாய் அலுவலர் அறிவுறுத்தியும் கோட்டாட்சியர் பணியிடை நீக்க உத்தரவை ரத்து செய்யாமல் அடம் பிடிப்பதை கண்டித்து கோஷமிட்டனர். போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் அநீதிக்கு எதிரான போராட்டம் அநீதிக்கு எதிரான போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் அநீதிக்கு எதிரான போராட்டம் அநீதிக்கு எதிரான போராட்டம் வழங்கிடு 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 மணியாணியை வழங்கிடு மணியாணியை வழங்கிடு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே புனித மரிய மதலேனாள் ஆலய தேர்பவனி விமரிசையாக நடைபெற்றது. சௌரிபாளையம் பகுதியில் உள்ள 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித மரிய மதலேனாள் ஆலயத்தில் தேர் பெருவிழா கடந்த 13ஆம் தேதி தொடங்கியது. இந்த நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர்பவனி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே ஏரிக்கு நீர்வரத்து வரும் பகுதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டுமென இளைஞர் ஒருவர் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் வெற்றிலைப்பாக்கு தட்டுடன் மனு அளித்தார். விருத்தாச்சலம் அருகே மங்களம்பேட்டை பகுதியில் உள்ள ஏரிக்கு நீர்வரத்து வரக்கூடிய பகுதிகளை சிலர் ஆக்கிரமித்து வீட்டுமனை பட்டா அமைத்து விற்பனை செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் ஏரியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டுமென வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் நூதன முறையில் தட்டில் வெற்றிலைப்பாக்குடன் இளைஞர் ஒருவர் மனு அளித்தார். விடியா திமுக அரசு கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் ஏரிகளை சமூக விரோதிகள் ஆக்கிரமிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மதுரை மாநகரில் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்காக பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் சாலைகளில் தாறுமாறாக இருசக்கர வாகனத்தை ஓட்டிச் சென்ற இளைஞர்களால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சின்னசோக்கிக்குளம், தமுக்கம், கோரிப்பாளையம் சாலைகளில் தங்களது இருசக்கர வாகனத்தை தாறுமாறாக ஓட்டிச் சென்ற 2 இளைஞர்கள் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தியதோடு அதனை வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவேற்றம் செய்துள்ளனர். இதுபோன்ற ரீல்ஸ் வீடியோ பதிவிடும் இளைஞர்கள் மீது விடியா அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். அதுல பாதி சீன்ல உயிந்த நாடு நண்ப கோசந்தா என் நட்பு கோசந்தா சேஃப்டிக்கு இருக்கு ஸ்டீல் ஒரு மழத்துல ஒரு உன்னை பேக் ஆயிட்டான் இந்த மயத்துல. உன் யூகம் தவறு. பயம் என்பதை அறியாதவர்கள் நாட்டினர். ராமநாதபுரம் மாவட்டம் பாசிப்பட்டினம் தர்காவில் மத நல்லிணக்க சந்தனக்கூடு திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சந்தனக்கூடு வான வேடிக்கை மேலதாளங்களுடன் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் உள்ள பாசிப்பட்டினம் மைதானத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அதைத் தொடர்ந்து உலக நன்மைக்காகவும் மத நல்லிணக்கத்திற்காகவும் சிறப்பு பிரார்த்தனைகள் மற்றும் பாத்தியா ஓதும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 25,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் இடைக்களிநாடு பேரூராட்சி கூட்டத்தில் செயல் அலுவலரின் கன்னத்தில் தாக்கிய முன்னாள் பாமக நிர்வாகி கைது செய்யப்பட்டுள்ளார். இடைக்களிநாடு பேரூராட்சியில் நடைபெற்ற மாதாந்திர கூட்டத்தில் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவரும் முன்னாள் பாமக நிர்வாகியுமான கணபதி டெண்டர் ஒப்பந்தம் தனக்கு தெரியாமல் விடப்படுவதாகவும் செயல் அலுவலர் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டி பேசினார். இதையடுத்து இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் செயல் அலுவலர் மகேஸ்வரனை கணபதி கன்னத்தில் அறைந்தார். இதுகுறித்து செயல் அலுவலர் அளித்த புகாரின் பேரில் பாமக முன்னாள் நிர்வாகி கணபதி கைது செய்யப்பட்டார்.